சிம்பிளிஃபைட் பட்ஜெட் அப்ரோச்னா என்ன? நீங்க 2 அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்னு சேலரி அக்கௌண்ட். உங்களுக்கு வர சேலரில இருந்து எவ்ரி மந்த் ஆன் மந்த் ஆட்டோமேட் பண்ணி இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். ஸோ நீங்க மாத்திருக்க இன்னொரு அடிஷனல் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எஸ்ஐபி, அதர் இஎம்ஐ கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது ரிமைனிங் உள்ள மணியில மட்டும் தான் நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணுவீங்க. அதனால உங்க எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாகும், உங்களோட சேவிங்ஸ் போர்ஷன் அதிகமாகும். நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எப்பப்பெல்லாம் சர்ப்ளஸ் மணி இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களோ அந்த சர்ப்ளஸ் மணிக்கு ஒரு லிமிடேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோ ஸ்வீப் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்க சர்ப்ளஸ் மணிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஆட்டோ ஸ்வீப் ஆகி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் ஆகும். தேவைப்படும் போது அந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். நீங்க எப்பெல்லாம் அன்னெசரியான எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்குன்னு ஃபீல் பண்றீங்களோ அந்த எக்ஸ்பென்ஸ்ல இருந்து 10% ஆஃப் மணியை உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க அலோகேட் பண்ணலாம். நீங்க உங்களோட பேங்க் பேலன்ஸை வீக்லி ஆர் மந்த்லி செக் பண்ணலாம். சப்போஸ் இந்த மந்த் நீங்க அதிகமா எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்கேன்னு ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் மந்த் ப்ரீ-பிளான் பண்ணி உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆட்டோமேஷன், சிம்பிள், ஃபிளெக்சிபிலிட்டி இது மூணும் கலந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபைட் பட்ஜெட் உருவாக்குனீங்கன்னா உங்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க.